ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே முக்கியமானது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வழிபாட்டு முறை என்னென்னா, கோவிலுக்கு போகலாம், சுவாமி கும்பிடலாம், இந்தந்த கிழமைகள் இந்த சுவாமியை கும்பிடணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன். ஆனால் சில மரங்களை கும்பிட்றது கூட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தோட பவர் அந்த மரத்தில் இறங்குங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் வில்வ மரம், சிவன் கோவிலுக்கு போனாலே வில்வ மரம் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிவனை கும்பிட்டாலே போதும் எந்த அளவுக்கு பவர் இருக்குங்கிறது. அந்த சிவனுக்கு ஈக்குவலான ஒரு பவர் வில்வ மரத்துக்கு இருக்குமா. ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வில்வ மரத்துக்கு கேட்கும் சக்தி இருக்காமா. நம்மளோட பிரச்சனைகளை போய் சொல்லும்போது அது கேட்குமா, காது கொடுத்து கேட்குமா நம்மளோட பிரச்சனைகளை. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மரம் தான் வில்வ மரம்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? யார் வீட்டில் வில்வ மரம் இருக்கோ அந்த மரம் இருந்துச்சுனாலே அஸ்வமேத யாகம்ங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த யாகம் செய்த பலன் வில்வமரம் யார் வீட்டில் வச்சுருக்காங்களோ அந்த பலன் மரம் வச்சுருக்கவங்களுக்கே கிடைக்குமா. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வில்வ இலை என்ன சொல்கிறாங்கன்னா, சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகை வகையில் சிவ மூலிகைகளோட சிகரம்னு சொல்லுவாங்களாம் இந்த வில்வ இலையை. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் கருவறையில் இருக்கிற தெய்வத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கும்புறதுக்கான பலன் இந்த மரத்துக்கிட்ட சொன்னாலே கிடைக்கும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மரம் அப்படிங்கிறது கோவிலில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை போகிற வழியில் கூட இந்த வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கலாம். இருந்துச்சுன்னா அந்த வில்வ மரத்தடியில் போய் நின்று உங்கள் கோரிக்கைகளை சொல்லிட்டு வாங்க. இது ஒரு வகையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெய்லியும் கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமை, பிரதோஷம், பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களெல்லாம் கூட நல்ல பலன் தரும். அப்படி இல்லைன்னா ரெகுலராக நீங்கள் ஒரு 5 நாளைக்கு, 7 நாளைக்கு, 11 நாளைக்கு இப்படி கூட என்னோடய வேண்டுதலை டெய்லியும் போய் நான் அந்த மரத்துக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வில்வ மரத்துக்கு அடியில் நின்று உங்கள் காரணத்தை நீங்கள் சொல்லலாம். வில்வ மரத்துக்கு கீழே நிற்கிறதுனாலே ஒரு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து அந்த மரத்து பக்கத்தில் நின்றுட்டு சொல்லுங்கள். உங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த வில்வம் சரி பண்ணுவாமாங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன தோணுன்னா, வில்வ மரமே இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்துலையும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலையும் இல்லை, அப்போ நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு கூட உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வில்வ இலைகளை கடையிலேருந்து வாங்கிட்டு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அந்த வில்வ இலைகளை பறிக்கிறதுக்கு கூட சில நாளுங்கிழமைகள், சில நேரங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஈவினிங் டைம் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரதோஷம் டைமு, திங்கக்கிழமை டைமு இந்த மாதிரி நாளெல்லாம் கூட பிரதோஷ இலைகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பறிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மரத்துக்கிட்ட நின்று உங்கள் பிரச்சனைகளை மரத்துக்கிட்ட சொன்னாலே போதும். அந்த மரத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லா தெய்வங்களும் வில்வ மரத்தில் இருக்காங்க. பல தேவர்களும் வில்வ மரத்தில் குடியிருக்காங்க. அதனால் உங்கள் பிரச்சனைகளை மரத்துக்கிட்ட சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பறிக்கிறதுக்கு சங்கடப்படுறீங்க, ஏன்னா நேரங்காலம் தெரியாமல் பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் பூ மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும் வில்வ இலைகள் தனியாக கிடைக்கும். அந்த இலைகளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு கூட நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம். இதில் இன்னொரு வகை என்னென்னா, வில்வ இலைகளை சில இலைகள் பார்த்து வாங்கணும். சில இலைகள்ங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒற்றை இலையாக இல்லாமல் 3 இலைகளாக இருக்கும். அந்த 3 இலைகளை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது, அதாவது ஒரே ஒரு காம்பில் 3 இலைகள் இருக்கும். அப்படி இருந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது, நீங்கள் எந்த விஷயம் நினச்சி நீங்கள் எந்த காரியத்துக்காக செஞ்சீங்களோ அந்த விஷயம் அக்யூரேட்டாக 100% நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த இலைகளை தானாக கீழே கிடக்குது, கோவிலுக்கு கீழே கிடக்குது, இந்த மரத்தடியில் கிடக்குதுன்னா நீங்கள் அதே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கடையில் இருந்து கூட வாங்கிட்டு வச்சுட்டு, சனிக்கிழமை நாள் சிவனை வழிபாடு பண்ணுறது எதுக்குன்னா, கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லுவாங்க. தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமா சனிக்கிழமை வழிபாடு. இன்றைக்கி கூட உங்களுக்கு இந்த இலைகள் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வச்சுட்டு இதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு பூஜையில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. எந்த விஷயம் உங்களுக்கு சரியாகணுமோ அதை சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வில்வ இலைக்குன்னு மூலிகை மந்திரம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மூலிகைக்குன்னு மூலிகை மந்திரம் இருக்கும். அந்த வகையில் வில்வ மூலிகை மந்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த வில்வ மூலிகை மந்திரம் நான் சொன்ன மாதிரி 3 இலைகளோடு இருக்கிற வில்வத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும். அது பவர் கூடுமா. சாதாரண ஒற்றை இலை வில்வத்தை விட 3 இலைகளை கொண்ட வில்வத்துக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை ஒரு வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். திரி தளஞ்ச, திரி குணாகாரம், திரி நேத்ரஞ்ச, திரியாயுதம், திரி ஜன்ம,
பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். இது வந்துட்டு அந்த பர்டிகுலராக அந்த 3 இலைகளை வச்சு வழிபாடு பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். அப்போ ஒற்றை இலையை வச்சு சொல்லக்கூடாதான்னு கேட்டால், அந்த 3 இலைகளோட பவர் அப்படி இருக்குது. நீங்கள் உங்கள் காரியம் நிறைவேறணும்னா அந்த 3 இலைகள் இருக்க வில்வத்தை எப்படியாவது வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு இலை கிடைச்சாலும், அதாவது ஒரே ஒரு காம்பில் 3 இலை இருக்கிற வில்வம் இருக்கும். அது ஒன்று கிடைச்சாலும் அது ஒன்றை வச்சே இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை நீங்கள் சொன்னாலே போதும். நல்ல ரிசல்ட் கொடுக்குமாங்க. எது நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே செய்யுமா. அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ வந்துட்டு இதை நம்ம சொல்கிறதுனால என்னென்ன பலன்லாம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட 3 ஜென்ம கர்மாக்கள் வந்து அழியுமா, ப்ளஸ் சிவனோட 3 கண்களை நினச்சி நம்ம சொல்கிறதுக்கு சமமாகுமா, 3 குணங்களை கொண்டதாம், சத்வம் ரஜஸ் தமசுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 குணங்களை கொண்டதும் இந்த 3 வில்வம்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நான் சிவனுக்கு அன்போடு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த சிவ மந்திரம், சிவ வில்வ இலை மந்திரம். இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த விஷயமா இருந்தாலும் சரியாயிடும். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு சொல்லும் போது இவ்வளோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கடைகளில் போய் வில்வ இலை வாங்கும் போதே 3 இலை இருக்கிறதா பார்த்து கேட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இலைகள் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கிக்கோங்க, கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடச்சுன்னா கூட வாங்கி நீங்கள் செய்யலாம். அப்போ ஒற்றை இலையில் இதை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். பட் பவர் வந்து 3 இலைகளை வச்சு சொல்கிறது தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இலைகளும் ஈஸியாக கிடைக்கும், இந்த 3 இலை கொண்டது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கணும், இல்லை எடுக்கும் போது 3 இலைகளோடு சேர்த்து எடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால உங்களுக்கு அந்த இலைகள் கிடச்சிதுன்னா ஈஸியாக உங்கள் விஷயம் சரியாகும். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது, சரிங்களா? ஸோ இந்த விஷயமெல்லாம் செய்யும் போது ரூல்ஸ் எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, ஏதாவது கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கா, நேரங்காலமெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எந்த நாள் வேணாலும் நீங்கள் செய்யலாம். சிவனுக்கு உகந்த அந்த நாளில் தொடங்குறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விசேஷம். திங்கக்கிழமை பிரதோஷம் அந்த மாதிரி சிவனுக்கு உகந்த நாளில் செய்யலாம், சனிக்கிழமை கூட நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா நார்மலாகவே நீங்கள் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அதை பறிக்கிறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது, அந்த நேரத்தில் மட்டும் பறிக்காமல் நீங்கள் காலையில் நேரமே வாங்கி வச்சுட்டு கூட இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணலாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சொல்லப்போனால் ஒரு வாரம் 2 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். கண்டினியூவாக பண்ணுறீங்களா, குறைஞ்சது ஒரு 5 நாட்கள் பண்ணுங்கள். 5 நாட்களில் ஆரம்பித்து ஒரு 7 நாட்கள் 11 நாட்களுக்குள்ளேயே கேட்குற விஷயம் கண்டிப்பாக 1000% ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதை நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு இலைக்கும் ஒரு பவர் இருக்குது, ஒரு நேரத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. முக்கியமான நேரங்காலம் நாட்கள்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க. இதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? சின்ன விஷயந்தான், நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு பலன் அதிகம். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.